மார்க் மை வேர்ட், நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இந்த நொடி இந்த செகண்ட் இது எந்து. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்களே, இப்போ நான் போடுற வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களே, நீங்கள் எல்லாருமே உயிரோடு இருக்கிறீங்க. அதனால தான் அந்த வீடியோ பார்க்குறீங்க. நம்ம உயிரோடு இருக்கோமா இல்லை செத்துட்டோமான்னு சொல்லி யாருக்கும் இங்கே கவலையே இல்லை. உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்க. அந்த 800 கோடி பேர் மேலே நம்ம அக்கறையாக செலுத்துறோம் இல்லை. அந்த மாதிரி நம்ம மேலே அக்கறை செலுத்துறதுக்கு யாருமே கிடையாது, நம்ம கூட இருக்கிறவங்களை தவிர்த்து. அதனால வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, எதையுமே மைண்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அது நீங்கள் தாராளமாக செய்யுங்க. இன்னைக்கு நம்ம செத்து போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, 16ஆம் நாள் காரியம் கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லைன்னா ஒரு 30 நாள் கழிச்சு துக்கு சோறு சாப்பிட்டு 2 வருஷம் 3 வருஷத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம மறந்துடுவாங்க. ஸோ அதை நினைச்சு நீங்க உங்க மனசுக்குள்ள இதெல்லாம் நான் பண்ணலாமா, எனக்கு தயக்கமா இருக்கு, வெக்கமா இருக்கு, இதெல்லாம் எதையுமே நீங்க நினைச்சு மைண்டே பண்ணாதீங்க. உங்களுக்கு மனசுல கஷ்டம் இருக்குல்ல, அதை நீங்களே தான் சால்வ் பண்ணணும். ஏன்னா நீங்க உங்களுக்கு மட்டும்தான். உங்களை தவிர்த்து உங்க கஷ்டம் வெளியே போச்சுன்னா அது எல்லாருக்குமே ஒரு செய்தி தான். உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான். நீங்க எதையுமே போட்டு கவலைப்படுறதுனால இங்க எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. அதனால பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை, நடுவில் இடப்பட்ட காலம் இருக்கு பார்த்தீங்களா, வாழ்க்கை அது கொஞ்ச நேரம் தான். அது வரைக்கும் சந்தோஷமா வாழ்றீங்களா, கவலையா வாழ்றீங்களா, துக்கமா வாழ்றதெல்லாம் தேவையில்லை. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை நீங்க செய்யுங்க. உலகத்திலே பெரிய நல்லவர் யாருன்னு கேட்டு பாருங்களா. யாருன்னா ஒருத்தர் 2 பேர் சொல்லலாம். அம்பேத்கர் சொல்லலாம், யார் அப்துல் கலாம் சொல்லலாம். இவங்க எல்லாரும் நம்ம நினைச்சு டெய்லி வாழ்ந்துட்டே போறோம் இல்ல. அவங்க செத்துட்டாங்களா, ஓ இன்னைக்கு அப்துல் கலாம் எதனால ஒரு உச்ச கொட்டா வேலையை பார்க்க போயிடுவோம். அந்த மாதிரி உன்னை யாரும் கண்டுக்க போகிறது, என்ன யாரும் கண்டுக்க போகிறது. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்னையும் ஸ்வைப் பண்ணிவிடுவீங்க, என்னையும் ஒரு 10 செகண்ட் கழிச்சு மறந்துடுவீங்க. அதனால் உங்கள் மனசு என்ன சொல்லுது அது தைரியமாக செய்யுங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு சோம்பேறியாக இருக்காதீங்க, ஆக்டிவாக இருங்க, எனர்ஜியாக இருங்க. லிவ் யுவர் லைஃப் as well as you can.